எந்த வேட்பாளருக்கும் ஓட்டு போடாமல் நிராகரிக்கும் உரிமை வாக்காளர்களுக்கு உண்டு என்றும், எனவே யாருக்கும் ஓட்டு போட விருப்பமில்லை என்ற பட்டனை மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரத்தில் சேர்க்கும்படியும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தலில் நிற்கும் எந்த வேட்பாளருக்கும் ஓட்டு போட விருப்பமில்லை என்பதை பதிவு செய்யும் உரிமையை வாக்காளருக்கு வழங்க உத்தரவிடக் கோரி சமூக உரிமைகளுக்கான மக்களின் சங்கம் என்ற தொண்டு அமைப்பு 2004ஆம் ஆண்டு வழக்கு தொடுத்தது. 9 ஆண்டுகளாக நடந்த இந்த வழக்கில் தலைமை நீதிபதி பி. சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் வெள்ளியன்று அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. தேர்தலில் போட்டியிடும் எல்லா வேட்பாளர்களையும் நிராகரிக்கும் உரிமை வாக்காளர்களுக்கு உள்ளது என்றும், இந்திய குடிமகன்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் அளித்துள்ள அடிப்படை உரிமைகளில் இதுவும் ஒன்று என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். அனைத்து வேட்பாளர்களையும் நிராகரிக்கும் உரிமை 13 நாடுகளில் நடைமுறையில் உள்ளது என்றும், பார்லிமென்ட் ஓட்டெடுப்பில் கூட புறக்கணிக்கும் உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், எனவே வேட்பாளர்களின் பட்டியலுடன் கூடிய மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரத்தில் யாருக்கும் ஓட்டளிக்க விருப்பமில்லை என்ற பட்டனை சேர்க்கும்படி தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட்டனர். ஓட்டுப்பதிவு எந்திரத்திலும் வாக்காளர் சீட்டிலும் யாருக்கும் ஓட்டு போட விருப்பமில்லை என்ற அம்சத்தை அறிமுகப்படுத்த தேர்தல் கமிஷனுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். வேட்பாளரை நிராகரிக்கும் உரிமையை வாக்காளர் பதிவு செய்வதன் மூலம் அரசியல் கட்சிகள் நேர்மையான வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள் என்றும், அதன் மூலம் தேர்தல் நடைமுறைகளில் விரும்பத்தக்க மாற்றம் ஏற்படும் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் கூறியுள்ளனர். வாக்காளர்களின் இந்த புதிய உரிமை பற்றி பெரிய அளவில் தேர்தல் கமிஷன் விளம்பரப்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் கூறியுள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மிசோரம் ஆகிய மாநிலங்களில் நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலில் இருந்து வேட்பாளரை நிராகரிக்கும் உரிமை நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.